மயில் யாரையோ பார்த்து கத்துறாங்க. கதிர் லைட்ஸ் ஆன் பண்றாரு. அது நம்ம பழனி தான். பாண்டியன் வராரு. மயில் தண்ணி குடிக்க வந்ததா சொல்றாங்க. பாண்டியன் லைட் போட வேண்டியது தானே. மயில் போறாங்க. பாண்டியன் பழனிய பார்த்து, நீ எதுக்குல இங்க வந்த? பழனி பாத்ரூம் போக வந்தேன். பாண்டியன் பழனிய திட்டுறாரு. அடுத்த நாள் ராஜி மீனா கோலம் போடுறாங்க. கதிர் இருக்காரு. செந்தில் வராரு. அப்படியே உள்ள போக பாக்குறாரு. மீனா தடுக்கிறாங்க. நைட் என்ன பண்ணன்னு கேக்குறாங்க. இவரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னென்ன வேலை இருக்கு, என்னென்ன எக்ஸாம் எழுதணும், ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்து காஃபி போட்டு வந்தா சார் தூங்கிட்டு இருக்காரு. செந்தில் கடையில ரொம்ப வேலை, அதான் தூங்கிட்டேன். கதிர் அண்ணன் நீ செஞ்சது ரொம்ப தப்பு அண்ணன். மீனா ஒரு நாள் உங்களால தூங்க முடியல. நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறீங்களோ எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னையில இருந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும். செந்தில் சரி ப்ரிப்பேர் பண்ற, நியூஸ் பேப்பர் படிக்கிறேன். பழனி வராரு. கதிர் நைட்டு நடந்ததை சொல்றாரு. பழனி உங்க அப்பா என்ன திட்டுறதுக்கே கிளாஸ் போயிருப்பாரு. ஹால்ல பாண்டியன் கோமதி. பாண்டியன் வடைய சாப்பிடுறாரு. கோமதி போய் எல்லாரையும் வர சொல்லு, வடைய சாப்பிடட்டும். பாண்டியன் சரவணன் கிட்ட, உனக்கு ட்ரெயின் டிக்கெட் அனுப்பியிருக்கேன். இது பிரீமியம் தட்கல், காசு அதிகம். பழனி செந்தில் நீ போனப்ப டிக்கெட் அப்பா எடுக்கலையே. பாண்டியன் மீனா ஆபீஸ்ல புக் பண்ணி தந்தாங்கல்ல. மயில் உங்க அப்பா அம்மா கிட்டயும் சொல்லிடுப்புல. மீனா தமிழ் பேப்பர் சேர்ந்து இங்கிலீஷ் பேப்பரும் போட சொல்றீங்களா? வேலை வாய்ப்பு செய்திகள் வருது. இதுக்கே 300, இன்னொரு 300 வேற கொடுக்கணுமா? மீனா நான் வேணா காசு கொடுக்கறேன். பாண்டியன் காசுக்காக சொல்லல. என்ன தவிர இந்த வீட்ல யாரும் நியூஸ் பேப்பர் படிக்கல, இதுக்காக சொன்னேன். என் காசு உன் காசுன்னு பேசிக்கிட்டு. மீனா பேப்பர்லாம் வாங்க வேணாம், நான் ஆபீஸ்லயே படிச்சுக்கிறேன். பழனி சரவணன் செந்தில் கதிர் வீட்டுக்கு வெளிய. செந்தில் மீனா அவங்க அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ளையே கட்டி இருந்திருக்கலாம். அவளால ஒரு நாள் கூட சந்தோஷமா வச்சுக்க முடியலையே. எதுக்கு அவளை திட்டிட்டே இருக்கணும்? நியூஸ் பேப்பருக்கு இன்பட்டு பேசுறாரு. அவ வீட்ல அவ கேட்கறதுக்கு முன்னாடியே கிடைச்சிரும். இதோட எபிசோட் இங்க முடியுதுங்க.